ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான பிளாட்டினம் எண்ட் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே வந்துட்டு ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். இந்த அனிமேவை போடுறதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ரிலீஜியஸ் அப்புறமா மற்றவங்களோட மனசை பாதிக்கக்கூடிய மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த எபிசோட்ஸில் காமிச்சிருப்பாங்க. சின்ன பசங்களோ ஹார்ட் வீக்காக இருக்கிறவங்களோ இந்த அனிமேவை பார்க்காதீங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாட்டினம் எண்ட் சீசன் 1 எபிசோட் 3. நான் சாதாரணமான பையனா ஒரு சாதாரண ஸ்கூலில் 3 வருஷம் படிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்கூலுக்குள்ளே போனால் அந்த இடத்துல ஒரு ஏஞ்சல் நிற்கி, இது மெட்ரோபாலிமனோட ஏஞ்சலாக இருக்குமா? நாசா என் பக்கத்தில் இல்லை, ஸோ நான் காட் கேண்டிடேட்னு யாருக்கும் தெரியாது. நான் பதட்டப்படாமல் அப்படியே அவனை பார்க்காத மாதிரி நார்மலாக போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ போகிறதுக்குள்ளே பார்த்தா அந்த ஏஞ்சல் கரெக்டாக நம்ம ஹீரோ கிட்ட வந்துருது. நீ என்ன பார்த்து ரியாக்ட் பண்ணதை நான் நோட்டீஸ் பண்ணலன்னு நினைக்கிறியா? இந்த ஸ்கூலில் காட் கேண்டிடேட் இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அந்த ஏஞ்சல் சொல்லவும், நீ யாரோட ஏஞ்சல் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நான் யாரோட ஏஞ்சல்னு தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் பின்னாடி பாருன்னு சொல்லவும், சாக்கி நிற்கிறா. ஹாய் மிராய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ரெட்டார் அவ குத்திருதா. என்ன அப்படின்னா சாக்கியும் ஒரு காட் கேண்டிடேட்டா? நான் அவளை ஆல்ரெடி லவ் பண்றாங்கிறதுனால இந்த ரெட்டாரா குத்துனதுனால பெருசா எதுவும் மாற்றம் ஏற்பட போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை வெக்கப்பட்டுக்கிட்டே பாக்குறான். சாக்கி நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அவ சோகமா இருக்கிற மாதிரி தெரியவும், சாக்கி என்னாச்சு, எதுக்காக சோகமா இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், அது ஒண்ணும் இல்ல விடு மிராய், உனக்கு விங்ஸ் இருக்கான்னு கேட்கவோ, இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் சொன்ன மாதிரியே பண்ணு சாக்கி அப்படின்னு சொல்லி அந்த ஏஞ்சல் சொல்லுது. யாருக்கும் தெரியாம விண்டோ வழியா போய் என் ரூம்ல வெயிட் பண்ணு, இந்த செரமனி முடிஞ்ச உடனே நான் வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. கண்டிப்பா நான் பண்றேன், உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். இவனோட ஏஞ்சல் என்ன ஏஞ்சலா இருக்கும் எனக்கு கியூரியஸா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஏஞ்சல் சொல்லுது. இப்போ நம்ம ஹீரோ நேரா சாக்கியோட வீட்ல போய் அவ விண்டோ வழியா அவ ரூம்ல போய் வெயிட் பண்றா. ஒரு பொண்ணோட ரூம்ல, அதுவும் சாக்கியோட ரூம்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெக்கப்படுறான். அந்த ரெட்டாரா குத்தி இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு சாக்கி மேல இன்னும் ரொம்பவும் அதிகமா லவ் இருக்கு. செரமோனி முடிஞ்ச அவ வீட்டுக்கு வரா. நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸ்ல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நம்ம ஹீரோ ரொம்பவும் ஹாப்பி ஆகுறான். ரெட்டாரா வச்சு ஷூட் பண்ணதுனால அவன் உன்கிட்ட உண்மையை மட்டும் தான் சொல்லுவான், நீ அவன் கிட்ட கேட்க வேண்டியதை கேளு அப்படின்னு சொல்லி அந்த ஏஞ்சல் சொல்லவும், உன்னோட ஏஞ்சல் எந்த ரேங்கன்னு கேட்கவோ ஸ்பெஷல் ரேங்க்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் கிட்ட ஒயிட் ஆரோ இருக்கான்னு கேளுன்னு சொல்லவும், இவ்வளவு கேட்கறா. ஆமா இருக்கு அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா நீ தான் மெட்ரோபாலிமனா அப்படின்னு சொல்லி அந்த ஏஞ்சல் கேட்கவும், அது கண்டிப்பா நான் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவனை அவ்வளோ ஈஸியில நம்பிட முடியாது, ஆனா இவன் மெட்ரோபாலிமனா இருக்க வாய்ப்பு இல்ல. சரி நல்லா கேட்டுக்கோ, சாக்கி கிட்ட விங்ஸ் கிடையாது, அவளால யாரோல இருந்து தப்பிக்க முடியாது. அந்த மெட்ரோபாலிமன் எல்லா காட் கேண்டிடேட்டையும் கொல்லுவேன்னு சொல்லியிருக்கான். அவன் சாக்கியை தேடியே வருவான்னு சொல்லவும், ரெட் ஆரோ இருக்கிறதுனால நான் கண்டிப்பா சாக்கியை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் நீ இவளையோ கூட்டிட்டு பறக்க கத்துக்கிடணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க கையை நீங்க 2 பேரும் ஒன்னா வைக்கணும்னு சொல்லவும், சாக்கி கையை வச்சுட்டு ரெடியா இருக்கிறா. ஆனா நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். இவ கை ரொம்பவும் சாஃப்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஏஞ்சல் பேண்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்க கை 2த்தையும் இப்ப கோர்த்து வச்சுக்கிட்டாங்க. பறக்கும்போது அவ கீழே விழாம சேஃப்டிக்காக தான் இது. சாக்கி திரும்பி நில்லு மிராய், நீ அவளை தூக்கிட்டு இப்ப பறக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஏஞ்சல் சொல்லுது. அவளை கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். இப்ப அவளை தூக்கிட்டு மேல பறக்குறான். சாக்கி நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவளுக்கோ சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. உன்கிட்ட ஒன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ அவளை ஹைட்டா கூட்டிட்டு போறான். அப்படியே அந்த சீனரியை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. சாக்கி நீ ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அது என்னோட பர்சனல் ப்ராப்ளம், நானே பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சரி ஓகே, நீங்க 2 பேரும் நல்லபடியா பறந்துட்டு வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் சாக்கி கிட்ட விங்ஸ் இல்லங்கிற பிரச்சனை இல்ல அப்படின்னு அந்த ஏஞ்சல் சொல்லுது. அப்போ சாக்கிக்கு ஏதோ நோட்டிபிகேஷன் வருது, அது அந்த மெட்ரோபாலிமன் பத்தி நியூஸ் தான். ஹே ரெவல், அவன் 3 மணிக்கு ஏதோ ஒரு ஸ்டுடியோல லைவ் கொடுக்கறதா சொல்லியிருக்கான் அப்படின்னு சாக்கி சொல்லவும், நம்ம அந்த ப்ரோக்ராமை கண்டிப்பா பார்க்கணும், ஏன்னா நமக்கு தடையா இருக்கிறதே அந்த மெட்ரோபாலிமன் தான். இதுக்கு முன்னாடி இருந்த கார்டை சூஸ் பண்ண மெத்தட்ல ஒவ்வொரு பர்சனோட பர்சனாலிட்டி அனலைஸ் பண்ணி தான் அவங்களை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா இப்போ இருக்கிற இந்த மெட்ரோபாலிமன் எல்லாரையும் கொல்லணும்னு நினைக்கிறான். இவன் கார்டா மாறினா அப்படின்னா அது ரொம்பவுமே டேஞ்சர் தான். அவன் கண்டிப்பா ஒரு நாள் சாக்கியவோ கொல்ல வருவான் அப்படின்னு ரெவல் சொல்லவும், சாக்கியோட உயிருக்கு ஆபத்தா, அதை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்க போற அப்படின்னு சொல்லி ரெவல் கேட்கவும், நான் அந்த மெட்ரோபாலிமனை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். உன்னால முடியுமான்னு ரெவல் கேட்கவும், நான் சாக்கிக்காக இதை பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். இல்ல மிராய், அது தப்பு, ரெவல் ஒன்னு நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். ஸ்கூல் முடிஞ்சு இன்னும் ஒன்னு ஆள காணுமே, நானே உன்னை தேடி வந்துட்டேன். ரெட்டாரா வச்சு சாக்கி உன்னை ஷூட் பண்ணதுனாலதான் உன்னால தெளிவா யோசிக்க முடியல அப்படின்னு நாசை சொல்லவோ, இல்ல சாக்கிக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். நாசை தான் இவனோட ஏஞ்சல, இது கொஞ்சம் பிரச்சனையாச்சு, ஆனா அவ ரொம்பவும் நல்ல வாங்குறதுனால நான் ஈஸியா அவளை ஏமாத்திடலான்னு ரெவல் யோசிக்கிறான். நீ ஒயிட் ஆரவை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்க, மறந்துட்டியா? ரெவலோட பிளானே உங்க 2 பேர்ல கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தர் இறந்து போயிருவீங்க. ஒருவேளை நீ இறந்து போயிட்டேன்னா உன்னோட விங்ஸையோ ரெட் ஆரவையோ எடுத்து சாக்கிக்கு கொடுத்துடலாம். மெட்ரோபாலிமன் இறந்து போனா அவனோட விங்ஸ் அண்ட் ஆரோஸ் உனக்கு கிடைக்கும், நீ அதை அவளுக்கு கொடுப்பேன்னு சொல்லி தான் அவன் பிளான் போட்டிருக்கான். அவன் உன்னை நல்லா ஏமாத்துறான், நீ அவன் வலையில விழாத அப்படின்னு நாசை சொல்லவும், இல்ல சாக்கிக்காக நான் இதை பண்ணுவேன், உயிரை கொடுக்கவோ ரெடி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல வேண்டாம் மிராய் அப்படின்னு சாக்கி சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கதவை மூடிடுதான். என்னோட பிளான் இப்படி கெட்டு போகும் நான் எதிர்பார்க்கலேன்னு ரெவல் சொல்லவும், காட் ஆஃப் ட்ரிக்கரின் சும்மாவா சொல்லியிருக்காங்க நாசை கேட்கவும், அதை ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு கூட சொல்லலாமே அப்படின்னு ரெவல் சொல்றான். உனக்கு அறிவு கம்மியா இருக்கிறதுனால தான் நீ செகண்ட் ரேங்க் ஏஜ்லாவே இருக்க அப்படின்னு சொல்லி நாசை சொல்றா. சரி அட்லீஸ்ட் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாச்சு செயல்படலாம், அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு ரெவல் சொல்லவும்,
சொல்லவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஏமாத்தி கொள்ள பார்த்தா உன் கூட சேர்ந்து வேலை பாப்பன்னு நினைக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். நீ சாக்கி எதுவோ பண்ண மாட்டேன்னு என்ன நினைச்சியா அப்படின்னு ரவல் சொல்லவும் ஹே என்ன நம்புங்க மீரா எதுவோ பண்ண மாட்டா ஏன்னா அவன் சாக்கிய உண்மையாவே லவ் பண்றான். அந்த ரெட்டரை வச்சு ஷூட் பண்ணலைன்னா கூட சாக்கியை தான் மீரா லவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நாசை சொல்றா. ஹே எல்லாரும் முன்னாடி இதை சொல்லாதான் நம்ம ஹீரோ சொல்லவும் கவலைப்படாத மீரா எதுவும் ஆகாது அது போக சாக்கிக்கு விங்ஸ் தேவை அப்படின்னு நாசை சொல்லவும் சாக்கியா அவளுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நார்மலா மீராய் மனசுக்குள்ள இருக்கிறது இவ்வளவு தைரியமா சொல்ல மாட்டான். அதுக்கு அந்த ஆரோக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நாசை சொல்றா. மெட்ரோபாலிமன் எப்பனாலும் அட்டாக் பண்ணலாம். சோ நீ எப்பவோ சாக்கி கூடவே இதே ரூம்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் எனக்கு ஓகே தான் அவளுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கவோ எனக்கு ஓகே தான் அப்படின்னு அவ சொல்லவும் நம்ம ஹீரோ ரொம்ப வைக்கப்படுறான். இப்போ போலீஸ் ஒரு திருடன் துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அவன் கஷ்டப்பட்ட ஒரு வழியா போலீஸ் இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகி போயிருந்தான். ஆனா மெட்ரோபாலிமன் அந்த இடத்துக்கு வந்து அந்த திருடனை ரெட் ஏராவை யூஸ் பண்ணி அவனையே சரண்டராக வச்சிருந்தான். எங்க தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்க இந்த மெட்ரோபாலிமன் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். மெட்ரோபாலிமன் இப்ப ரொம்பவுமே ஃபேமஸ் ஆயிட்டான். கிட்டத்தட்ட 30 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. தைரியம் இருந்தா என் கூட வந்து மோதுங்கன்னு நான் சொல்லியுமே கூட அந்த 11 பேர்ல யாருமே என்ன தேடி இன்னும் வரல. உண்மையிலேயே இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு மெட்ரோபாலிமன் கேட்கவா அவனோட ஏஞ்சல் கண்டிப்பா இது ஒர்க் ஆகும்னு சொல்றா. நான் மத்த காட் கேண்டிடேட்ஸ்க்கு சவால் விட்டு ஒரு மாசத்தை தாண்டிட்டு என்ன பத்தின ஹீரோவான நியூஸ் தான் அதிகமா பரவிட்டே இருக்கு. எனக்கு இந்த ஹீரோவா இருக்கிறதுலாம் எரிச்சலா இருக்கு. அவங்க என்ன பார்த்து அப்படியா பயப்படுறாங்க அப்படின்னு நம்ம கேட்கவும் அவங்களோட உயிர் தானே அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த ஏஞ்சல் சொல்லுது. அவங்க உயிர் தான் அவங்களுக்கு முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் வில்லத்தனமா சிரிக்கிறான். 33 நாள் கழிச்சு அந்த ரெட் ஏரோ எக்ஸ்பீரி ஆயிரும். அதுக்கப்புறம் அதை ஷூட் பண்ணவங்க மேல அவங்களுக்கு லவ் இருக்காது. நான் சொன்னல உண்மையிலேயே மீராய் சாக்கியை தான் லவ் பண்றா அப்படின்னு நாசை சொல்றா. எதுக்கு ஒரு சேஃப்டிக்கு தான் கட்டி போடணும்னு சொன்ன அப்படின்னு ரவல் சொல்றான். இப்ப சாக்கி போய் அவுத்து விடுறா. இவன் உண்மையிலேயே உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன் இன்னும் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லி ரவல் சொல்றான். நீ என்ன ஷூட் பண்ணதுல எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா தைரியமா என் மனசுல இருக்கிறத சொல்ல முடிஞ்சது. உன் கூட சேர்ந்து இருந்த அந்த நொடிகள் எனக்கு ரொம்பவும் ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளத்தையும் சொல்ற நீ இப்போ அவகிட்ட ஐ லவ் யூ சொல்ல வேண்டியதானே நாசை கேட்கவும் நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். சரி அந்த மெட்ரோபாலிமன் அவனை நம்ம சும்மா விடக்கூடாது. என்னோட ஹாப்பினஸ் சாக்கியோட ஹாப்பினஸ் ரெண்டுக்குமே அவன் இடைஞ்சலா இருப்பான். மத்தவங்களை கொல்லணும்னு நினைக்கிற அந்த மெட்ரோபாலிமன் மட்டும் காடா மாறினோம்னா அவனால மத்தவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது பயம் தான் இருக்கும். சாக்கியும் நானும் சேர்ந்து ஹாப்பியா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மீராய் நீ பேசினதெல்லாம் கேட்டு நானும் என்னோட லைஃப்ல ஹாப்பியா இருக்கணுங்கிற ஆசை எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு அவ சொல்லவும் கண்டிப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் ஹாப்பியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு தான் சொன்னேன் அது உன் கூட சேர்ந்துன்னு சொல்லலையே அப்படின்னு சாக்கி சொல்லவும் உடனே நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். ஓ என்ன மன்னிச்சிரு நம்ம ஹீரோ சொல்லவும் சாக்கிய உடனே சிரிக்கிறா. மெட்ரோபாலிமனை பத்தின ஒரு நியூஸ் வருது. டிவில 6 மணிக்கு லைவ் கொடுக்குறான்னு போட்டிருக்கு. இதுதான் அவர் அனுப்பிவிட்ட வீடியோ அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அந்த 11 பேர் உங்களை நான் ஃபர்ஸ்ட் என்னோட எதிரியா தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது நம்ம எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. சோ இதை நம்ம பேசி தீர்த்துக்கிடலாம்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அவன் சொல்லவும் நம்மளை பார்த்தா அவனுக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா கண்டிப்பா இது ஒரு ட்ராப் தான் அப்படின்னு ரவல் சொல்றான். நாளை கழிச்சு 3 மணிக்கு நம்ம எல்லாரும் ஜீன்போ ஸ்டேடியம்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான். எதுக்காக அவன் ஜீன்போ ஸ்டேடியத்தை செலக்ட் பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் அந்த ஸ்டேடியம்ல தான் டாப் கிடையாது. காட் கேண்டிடேட்ஸ் பறந்தேனாலும் உள்ள வந்துக்கலாம் அதே நேரத்துல வெளியவோ போயிடலாம் அப்படின்னு ரவல் சொல்லவும் ஆனா விங்ஸ் இல்லாதவங்க எப்படி அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வருவாங்கன்னு கேட்கவும் உனக்கு தெரியாதா காட் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே டோக்கியோல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரவல் சொல்லிட்டு ஹே நாசே நீ இதை சொல்லலையா அப்படின்னு கேட்கவும் இந்த உலகத்திலேயே டோக்கியோல தான் சூசைட் ரேட் அதிகமா இருக்குங்கிறதுனால இந்த இடத்துல தான் நிறைய காட் கேண்டிடேட்ஸ் சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். அவன் கண்டிப்பா பேசுறதுக்காக கூப்பிடல போட்டு தள்ளுறதுக்கு தான் கூப்பிடுதான் அப்படின்னு சாக்கி சொல்றா. நம்ம அங்க போனா டேஞ்சர் யாரும் போக வேணாம். டிவில கண்டிப்பா இதை லைவ் போடுவாங்க இங்க இருந்தே பார்க்கலாம் அப்படின்னு ரவல் சொல்றான். நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஸ்டேடியம்க்கு போறான். அவன் டிவில சொல்லியிருக்காங்கிறதுனால அந்த ஸ்டேடியம்க்கு நிறைய மக்கள் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு போறான். நிறைய ஏஞ்சல்ஸ் நிக்குது அப்படின்னா காட் கேண்டிடேட்ஸ் இங்க வந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். மீராய் மேல பார்க்காத மறந்துட்டியா காட் கேண்டிடேட்ஸால மட்டும் பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி சாக்கி கூப்பிட்டு அவங்க கையில அந்த பேண்டை மெர்ச் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. எந்த செகண்டும் அங்க இருந்து தப்பிச்சு போலாங்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. என்ன நீ போக போறியா இது ஆபத்து அப்படின்னு சொல்லி ரவல் சொல்லவும் இது ஒரு ட்ராப்னு எனக்கு தெரியும் ஆனா அங்க போனா நமக்கு சில க்ளோஸ் கிடைக்கலாம். சரியான சான்ஸ் கிடைச்சதுன்னா ரெட் ஏரோ வச்சு மெட்ரோபாலிமனை ஷூட் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ பிளான் போட்டு தான் அங்க வந்திருக்கான். மேல நிறைய ட்ரோன்ஸ் அண்ட் ஹெலிகாப்டர்ஸ் பறக்குது அதை தான் நான் பார்த்தேன்னு நினைச்சிருப்பாங்க. சோ பெரிய பிரச்சனை இல்ல. நான் ஏஞ்சல்ஸை பார்த்ததா யாருக்கும் டவுட் வராதான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். இதை பத்தி பேசும்போது நம்ம வாய்ஸ் கம்மியா பேசலாம் அப்படின்னு சாக்கி சொல்றான். ராசேவோ ரெவலோ வீட்ல இருந்து டிவில லைவ் பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் இருக்குது. மணி 3 போகவும் இப்ப எல்லாரும் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்றாங்க. 10 9 8 அப்படின்னு சொல்லி 1 அப்படின்னு வரும்போது கரெக்டா மெட்ரோபாலிமன் அந்த இடத்துக்கு வரான். சொன்ன மாதிரி அவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஸ்டேடியம்ல எல்லாரும் கை தட்டுறாங்க. பார்த்தா இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க. ஹே அது மெட்ரோ ப்ளூ அண்ட் மெட்ரோ எல்லோ தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. இவங்க கிட்டயே விங்ஸ் அண்ட் ஆரோ இருக்கு அப்படிங்கறத நம்ம ஹீரோவோ சாக்கியோ பாக்குறாங்க. அவங்க நேரா மெட்ரோபாலிமனை ஷூட் பண்ண ரெடி ஆகுறாங்க. ரெட் ஏரோ வச்சு அவங்க ஷூட் பண்ண போறாங்களா என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆர்வமா பாத்துட்டு இருக்கான். பார்த்தா அந்த ரெட் ஏரோ மெட்ரோபாலிமன் உடம்புக்குள்ள போக மாட்டேங்குது. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ரெட் ஏரோ ஒயிட் ஏரோ விங்ஸ் இது மூணுமே வந்துட்டு ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டை டச்சே பண்ணாது. அடமாண்டியம் தான் இருக்கிறதுலே ரொம்பவும் ஸ்ட்ராங். ஈவன் அடமாண்டியம் ஆர்மர் போட்டிருந்தா கூட இந்த ரெட் ஏரோ அந்த அடமாண்டியம் ஆர்மரை தாண்டியும் அசால்ட்டா அதோட டார்கெட்டை போய் அட்டாக் பண்ணும். ஆனா இந்த மெட்ரோபாலிமனை அட்டாக் பண்ணியோ எதனால அவ உடம்புக்குள்ள அந்த ரெட் ஏரோ போகல என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சாக்கி அப்புறமா அவளோட ஏஞ்சல் நம்ம ஹீரோக்கு பண்ண விஷயங்கள் அந்த ரெட் ஏரோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் குழப்பமா இருந்தாலுமே கூட போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல புரிய ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.